நம்ம தல தோனியை வந்து ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்ல பேன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து லைட்டா இன்டர்நெட்ல ஒரு ரூமரா ஆரம்பிச்சு பெரிய பெரிய நியூஸ் மேகசின்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் மேகசின்ஸ் கூட இதை பத்தி ஆர்டிகல்ஸ் ஆன்லைன்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது தல தோனியை பேன் பண்ணிடுவியா, பண்ணிடுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிப்பீங்க. நானும் அதுல ஒருத்தன் தான். இருந்தாலும் எதனால இப்படி ஒரு கான்வர்சேஷன் வர ஆரம்பிச்சிருக்குது? ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலி இருந்துச்சு. இந்த ஃபைனல், அதாவது சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி வந்து ஐபிஎலோட ஃபைனல்னு ஒரு சைட் ஃபீல் பண்ணிருந்தாலும், ஒரு தோனி கண்ணியா நம்ம எல்லாருக்குமே வந்து தல தரிசனம் இதான் கடைசி தடவை நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு சோகமான சைடும் இருந்துச்சு. இன்னொரு சைடு இப்போ ஒரு பயங்கரமான பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்குது. ஆல் தேங்க்ஸ் டு த லாஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் தட் ஹேப்பன்ட். கடைசியா நடந்த ஒரு பர்டிகுலர் கிரிக்கெட் மேட்ச் இருக்குல்ல, அதே மேட்ச் தான் ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச். குவாலிஃபயர் 1 வந்து சென்னையில் நடந்துச்சுல, அந்த ஒரு மேட்ச்ல நடந்த ஒரு பர்டிகுலர் சம்பவம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி, தோனி வந்து அந்த மேட்ச்ல பண்ண ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து நம்ம தலையை வந்து ஃபைனல் மேட்ச்ல இருந்து பேன் பண்ற அளவுக்கு போக வைக்க முடியுமா அப்படிங்கறதான் கேள்வி. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அது அப்படின்னா ஒரு பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம தலை வந்து பெருசா நம்ம தான் வந்து அந்த ஃபேர் பிளே அவார்டு இருக்கிறதுலே நியாயமான டீம் அப்படிங்கிற அவார்டை வந்து இருக்கிறதுலே அதிகமாக வாங்கி இருக்கிறது சென்னை தான். அப்படி இருக்கிற ஒரு டீம் வந்து கேப்டனா, அதுவும் தோனி மாதிரி ஒரு கேப்டனை வந்து ஃபைனல்ல, அதுவும் மேட்ச் மொத்த டோர்னமெண்டோட ஃபைனல் மேட்ச்ல இதுவே அவரோட கடைசி மேட்சா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அவரையே தூக்குற அளவுக்கு என்ன நடந்துருச்சு போன மேட்ச்ல அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல. என்ன பிரச்சனை, ஐபிஎலோட ரூல்ஸ் என்ன சொல்லுது, தோனி வந்து பேன் பண்ணப்படுவாரா அப்படிங்கிற 3 விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி குவாலிஃபயர் 1 மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மேட்சை நல்லா கவனிச்சா உங்களுக்கு தெரியும். ஒரு பாதி மேட்ச் போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ரொம்ப நேரத்துக்கு ஆடு போட்டுட்டு இருந்தாங்க டிவியில். எத்தனை பேர் கவனிச்சிங்க? இல்லை நீங்கள் ஜியோவில் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப நேரத்துக்கு ஆடு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஆட் போட்டுட்டு இருந்தப்போ பேக் ட்ராப்பில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்து கிரவுண்டில் போயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கிரவுண்ட்ல இருந்து மேட்ச் பார்த்தவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரானா நம்மளோட ஒரு ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் பவுலர் இப்போ சிஎஸ்கேல கரெக்டாக. ஸோ இந்த ஸ்ரீலங்கன் பவுலர் ரொம்ப சின்ன பையன், ஒரு 20 வயசு தான் ஆகுது. ஸோ பாத்திரானா வந்து நம்ம தல தோனிக்கு வந்து ரொம்ப ஒரு பெட்டான ஒரு பர்டிகுலர் பையன் மாதிரி. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பாத்திரானாவோட மொத்த ஃபேமிலியுமே வந்து தல தோனியை வந்து லீலா பேலஸ்ல மீட் பண்ணியிருக்காங்க. தலை இருந்துகிட்டு அவங்களோட ஃபேமிலி கிட்ட என் தம்பி மாதிரி நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்காரு. ஸோ ஒரு பெட்டான ஒரு பையன், அடுத்து சிஎஸ்கேவோட ஃபியூச்சருங்கிற அளவுக்கு இவர் பார்க்குறாரு. ஸோ போன மேட்ச்ல வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி போயிட்டு இருந்தப்போ 12th ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பவுல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து மேட்ச்ல இருந்து கொஞ்சம் நேரம் வெளியே போயிருந்தாரு. ஸோ ஐபிஎலோட ரூல்ஸ் படி 8 minutes மேல யாராவது மேட்ச்ல இருந்து வெளியே போயிருந்தாங்கன்னா அதே நம்பர் ஆஃப் மினிட்ஸ் வந்து அவங்க கிரவுண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பவுல் பண்ண போகலாம். ஓகேவா? இப்போ பாத்திரானா வந்து ஒரு பவுலர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு முடிக்கிறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு முடிக்கிறாரு. போட்டு முடிச்சுட்டு கிரவுண்டை விட்டு வெளியே போறாரு, அதாவது மேட்சை விட்டு வெளியே போறாரு. வெளியே போய் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் உட்கார்றாருன்னு பார்த்தீங்கன்னா 9 minutes உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மேட்ச்க்குள்ள வராரு. வந்ததுக்கு அப்புறம் தோனி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா பாத்திரானா கிட்ட பவுலிங்கை கொடுக்குறாரு. ஸோ பாத்திரானாக்கு ஏதோ ஒரு சின்ன பிசிக்கல் பிரச்சனை, வெளியே போறாரு, ரெடி ஆகுறாரு. ரெடி ஆகிட்டு 9 minutes கழிச்சு உள்ள வராரு. மறுபடியும் மேட்ச்ல வந்து பவுலிங் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் வந்து பாத்திரானாவை ஸ்டாப் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து வெளியே போயிருக்கீங்க, 9 minutes போயிருக்கீங்க. ஐபிஎலோட ரூல்ஸ் படி 8 minutesக்கு மேல எவ்வளவு நேரம் நீங்க போறீங்களோ அவ்வளோ நேரம் வந்து நீங்க மறுபடியும் மேட்ச்ல ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பவுல் பண்ண வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தோனி வந்து கேட்கிறாரு, நடுவில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சொல்லப்படுது இந்த மாதிரி வந்து பாத்திரானாவோட வந்து 9 minutes வெளியே போயிட்டாரு. 8 minutes இருக்க வேண்டிய, அதாவது 8 minutes தான் மேக்ஸிமம் வெளியே போகலாம். இவர் வந்து 9 minutes போயிருக்காரு. போனதுனால இப்ப மறுபடியும் வர்றப்ப அந்த 9 minutes அவர் கிரவுண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணும், ஃபீல்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அவரை பவுல் பண்ண விடலாம். இப்போ வந்து ஒரு 4 நிமிஷம் தான் ஆகியிருக்குது உள்ள வந்து. ஸோ அதனால இப்போ பவுல் பண்ண முடியாது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து தோனி கிட்ட சொன்ன உடனே தோனி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இதை பத்தி நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். என்கிட்ட வேற பவுலர் இல்லை, அவர் என்ன கேட்டிருப்பாரு நம்ம போய் ஒட்டி கேட்கல, பட் வி ஆர் கெஸ்ஸிங். கரெக்டா என்ன பேச முடியும், அம்பையர் கிட்ட வேற பவுலர் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இல்லை சுற்றி ஏதோ ஒன்று பேசுறாரு. பேசிக்காக அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அதாவது காலையில 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லி கூச்சுங்கிற மாதிரி வந்து என்னெல்லாமோ அவரும் பேசுறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. அம்பையர்ஸ் வந்து பதிலுக்கு பேசிட்டு இருக்காங்க. சில நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வாசிக்க முடியுது, அம்பையர்ஸ் வந்து நீங்க ஸ்லோவா பவுல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வேணும்னே வந்து இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடப்படும்ங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பேசிக்காக தோனி என்ன பண்றாரு அப்படின்னு
எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ்க்கு மேலே வந்து 8 மினிட்ஸ்க்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த நேரம் வந்து ஃபீல்டில் ஸ்பெண்ட் பண்ணல. பார்த்தீங்கன்னா சின்ன பையன் 20 வயசு பையன் புதுசாக வந்திருக்கான், அவனுக்கு பெருசாக வந்து நாலேஜ்லாம் வந்து இப்படி அம்பையர்ஸ் எதிர்த்து பேச முடியுமான்னு தெரியாது. அந்த இடத்துல தோனி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே போய் இருந்துக்கிட்டு அந்த டயத்தை இழுக்கிறாரு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க கரெக்டாக, அந்த 4 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு 5 நிமிஷம் இருந்தால் தான் பவுல் பண்ண முடியும்னு சொல்கிறப்ப அந்த 5 நிமிஷத்தையும் பேசியே இழுக்கிறாரு. தோனி வந்து பேசி இழுக்கிறாரு. ஒரு சைடு வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்வியஸ் தான், அது வந்து யதார்த்தமாக நடந்த விஷயம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதான் கோலி கொக்கரக்கோ அந்த மாதிரி தான் வந்து பேச்சு போயிட்டு இருந்துச்சு. இவ்வளோ நேரம் மேட்சுக்கு நடுவில் யாருமே பேசி நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அப்படி ஒரு பெருசாக தேவையும் இருந்திருக்காது. ஸோ பேசுறாரு இழுக்கிறாரு. அப்புறம் வந்து டைம் ஆயிடுது. அப்புறம் வந்து தோனி வந்து ப்ராபப்ளி சொல்லியிருப்பாரு, பாருங்க நீங்கள் வந்து 8 நிமிஷத்துக்கு மேலே 9 நிமிஷம் வந்து வெளியே உட்காந்துருந்தாரு, இப்போ 9 நிமிஷம் ஃபீல்டுக்குள்ள அவர் நின்றுட்டாரு, இப்போ பவுல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கணும். ப்ராபப்ளி அவங்களும் இருந்துக்கிட்டு ஓகே பவுல் பண்ணலாம்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் பவுல் பண்ணார். அந்த பவுல் ஓவரில் வந்து அவர் விக்கெட் எடுக்கலைனாலும் அடுத்த ஓவரில் வந்து விக்கெட் எடுத்தார். 2 முக்கியமான விக்கெட் அந்த மேட்ச்சில் எடுத்திருக்காரு. கிரிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு செகண்ட் முன்ன பின்ன போனால் கூட மொத்த மேட்ச் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரிக்கெட்டில் எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் தான் கிரிக்கெட்டில் T20 அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த கிரவுண்டில் இருக்கிற ஆப்போனன்ட் பிளேயரோட மைண்ட் செட்டு, அவங்களோட ப்ரெஷர், அவங்கள ப்ரெஷர் பில்டு பண்ணுறது, சுற்றி இருக்கிற டீம் டாமினேட் பண்ணுறது. இது ஹோம் மேட்ச் வேறு, நம்ம ஊரில் நடந்த ஒரு மேட்ச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து GT உள்ளே இருந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், ரஷித் கான்லாம் உள்ளே இருந்தார், ஸோ அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை யோசிக்கிறப்போ தோனி வந்து அந்த இடத்துல பாத்திரானாவை வந்து பவுல் பண்ண வைக்கிறதுக்கு வேணும்னே பேசி இந்த நிமிஷங்களை இழுத்திருக்காரு. அப்படி அவர் வந்து வேணும்னே பேசி இழுத்திருக்காருன்னு நினைச்சாங்கன்னா மேட்சை வந்து பேசிக்கா 4 பேர் ரன் பண்ணுவாங்க. 2 ஆன்ஃபீல்டு அம்பையர், ஒரு தேர்ட் அம்பையர், அதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரி. இந்த 4 பேர்ல வந்து இவங்கெல்லாம் முடிவு பண்ணி ஆமா தோனி வந்து வேணும்னே இந்த மேட்சை வந்து பேசி இழுத்துட்டாருன்னு நினைச்சு இவங்க வந்து BCCI கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஓகேவா, BCCI கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் சொன்னோம், அவர் வந்து வேணும்னே ஆர்கியூ பண்ணிட்டு எங்களை இழுத்துட்டு போனார். பிளேயர்ஸ் வந்து ஜென்ரலாக ஆன்ஃபீல்டு அம்பையர்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது. ஆர்கியூ பண்ணி வேணும்னே டைம் டிலே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, வேணும்னே பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இவர் அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு பிளேயரை அதுக்கு வரக்கூடிய அடுத்த மேட்ச்ல அந்த மேட்ச்லேயே கூட வந்து அந்த மொத்த டீமை வந்து நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன்னர் சர்க்கிள்குள்ள இருக்கிறவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வைக்க முடியும். அந்த மாதிரி நிறைய பவர்ஸ் அம்பையர் இருக்குது தான், அதெல்லாம் நடத்தப்படலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த அம்பையர்ஸ் டிசைட் பண்ணாங்கன்னா BCCI கிட்ட போய் பேசினாங்கன்னா அந்த ஒரு பிளேயர், எந்த ஒரு பிளேயர் வந்து இந்த வாக்குவாதம் பண்ணாரோ அவரை வந்து அடுத்த மேட்ச்ல இருந்து வெளியே உட்கார வைக்கிறதுக்கான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் சொல்றாங்க. இது BCCIயோட IPL கைட்லைன்ஸ். ஸோ இந்த ஒரு கைட்லைன்ஸின் காரணமாக ஒருவேளை இந்த 2 அம்பையரும் ஓகேவா, ஒருத்தர் சௌத்ரி அப்படின்னு நினைக்கிறேன், அப்புறம் இன்னொரு ஒரு ஃபாரினர் வேற இருந்தார், நியூசிலாந்து அம்பையர், ஓகேவா. ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஒருவேளை டிசைட் பண்ணுறாங்க ஆமாம் தோனி வந்து வேணும்னே மேட்சை டிலே பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. அவங்களை பார்த்திரானா பவுல் பண்ண விட்டாங்க, பார்த்திரானா விக்கெட் வேற அந்த மேட்ச்ல எடுக்கிறாரு. ஹி டிட் மேக் அன் இம்பாக்ட்னு ஒன்று இருக்குது. அடுத்த ஓவரில் இல்லைனாலும் ஈவென்ச்சுவலி அந்த மேட்ச்ல வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இதனால வந்து ஒருவேளை தோனியை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்க முடியுமா, அடுத்த மேட்ச்ல வந்து பேன் பண்ணி வைக்க முடியுமா, உள்ள போய் விளையாட முடியாம அப்படிங்கிற ஒரு கேள்வி எந்திரிச்சிருக்குது. அந்த இடத்துல அந்த அம்பையர்ஸ் வந்து BCCI கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். மாறி 2ல வர்ற மாதிரி பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து CSK மொத்த கேங் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த உண்மையிலே சொல்கிறேன், அந்த இடத்துல வந்து நானும் ஒரு CSK கன்னி தான், ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம வேணே மொத்த கேங்காக வந்து மாதிரி இழுத்து விட்டோங்கிறது தான் பார்த்தாலே அப்பட்டமா தெரியுது. பட் இருந்தாலும் ஓகே கூல், சில ஃபன் மொமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனால் ஆப்போனன்ட் டீம் அதே மாதிரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக அவங்க வந்து கதறிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் அதே 2 டீம் மறுபடியும் மீட் பண்ணுது அப்படிங்கிறப்போ அந்த போன மேட்ச்ல வந்து அந்த டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் 2 டீமுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோனி தான். ஏன்னா வந்து ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் இருக்குது, பேசிக்காக கேப்டன்சியில் வந்து அடிச்சு நகர்த்தினாங்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து கில் இருந்த ஃபார்முக்கு வந்து கில்லோட விக்கெட் எடுத்ததா இருக்கு. ஏன்னா இப்போ அடுத்த செஞ்சுரி இன்னைக்கு மேட்ச் அடிச்சிட்டாரு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பயங்கர ஃபார்மில் வந்து அடிச்சிட்டு இருக்கிற கில்ல வந்து விக்கெட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். அதுக்கு கேப்டன்சி கண்டிப்பாக ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். தோனி கோஇன்சிடென்ட்லி இஸ் ஆல்சோ த கேப்டன் அண்ட் ஆல்சோ கிரேட் பேட்ஸ்மேன் அண்ட் ஒரு பயங்கரமான விக்கெட் கீப்பர். இப்போ தோனிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனை மேட்ச்லேருந்து வெளியே தூக்கி வைப்பாங்களா இல்லைங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அப்படி வச்சாங்கன்னா பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி நம்ம கடைசி தலை தரிசனத்தை ஆல்ரெடி பார்த்துட்டோம் எல்லோ கலரில், யாருக்கு தெரியும். தலைமை வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறப்போ சொல்ல மாட்டார், அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நான் விளாட மாட்டேன்னு பாதியில் சொல்லிட்டு ஓடிடுவார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எல்லாருமே ஒரு சைடு டென்ஷனாக தான் இருக்காங்க. பட் இன்னொரு சைடு சப்போஸ் அந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்து தோனியை வெளியே உட்கார வைக்க போகிறாங்களா ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நியூஸ் ஆல்ரெடி லீக் ஆயிருக்கணும். ஏன் இதை பற்றி யாரும் இன்னும் வந்து லீகலாக அதாவது அஃபீஷியலாக இன்னும் சொல்லலை, எல்லாருமே சந்தேக கண்ணோடைய பார்க்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. பட் வாட் எவர் செட் அண்ட் டன் நாளைக்கு பிளேயிங் 11 யாரு அப்படின்னு சொல்லி CSK வந்து மேட்ச் அனௌன்ஸ் பண்ண உடனே, அதாவது பிளேயிங் 11 யார் யார் இருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ தெரிஞ்சிடும் நம்ம தலை தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு. பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அஃப்கோர்ஸ் முதல் கொஸ்டின்,
நம்ம தலை வந்து மேட்ச்குள்ளே வருவாரா மாட்டாரா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சீரியஸான இம்பாக்ட் அது கிரியேட் பண்ண வாய்ப்பில்லை. ஏன்னா 2 அம்பையர்ஸ் போய் சொல்லணும்ல. அந்த நியூசிலாந்து அம்பையர் வந்து ஜென்ரலாகவே இது அவரே வந்து ஒரு தோனி கண்ணியாக தான் நிறைய தடவை ஹிஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. நான் அவரோட பழைய மேட்ச் ரெக்கார்டெலாம் எடுத்து பார்க்குறப்போ அவரே வந்து ஒரு தோனியை வந்து ரொம்ப பாசமாக பார்த்த ஒரு ஆளாக இருக்கார். ஸோ அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் லைக்லி தோனி விளையாடுவார். பட் அதை விட முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் தோனி வந்து இந்த சீசனோட ரிட்டையர் ஆவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அடுத்த சீசனை விளையாடுவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போடுங்க. ப்ராபப்ளி அடுத்த வருஷம் மேட்ச் வரதுக்கு முன்னாடி இந்த மாதம் டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணலாம், அடுத்த வருஷம் ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணலாம், இல்லை அடுத்த வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி விளையாட கூட செய்யலாம். ஹூ நோஸ்? பட் உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்குது? உங்களால் தோனியோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறத வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுற கமெண்ட் வந்து டைம் ஸ்டாம்போட இருக்கிறப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் திரும்பி வந்து நான் சொன்னது கரெக்ட் இல்லை தப்புன்னு உங்களால் சொல்ல முடியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ளெக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம தலை தோனி வந்து இந்த மேட்சோட ரிட்டையர் ஆவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த மேட்ச் தலையை விளையாட விட்டுருவாங்க, இல்லை எவனாவது பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த என்ன பஞ்சாயத்து, எதுக்கு இந்த மாதிரி ரூமர் போயிட்டு இருக்குதுன்னே தெரியாமல் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணி என்ன பேக்ரவுண்ட் கதைங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சினா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியானாலும் ஃபாலோ பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், cheers.